இல்லைங்களா? அப்போ ஒரு போராட்டத்துக்காக நம்ம போறப்போ நம்முடைய நிறைய போராட்டத்துக்கான தேவைகள் நமக்கு கண்ணு முன்னாடி வரும். அதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். அப்ப என்னன்னா, போராட்டத்தை கண்டு அச்சப்படக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறது. உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், என்ன வேணுமோ குடிச்சிக்க, ஓ மண்ணுல தான் நீ இருக்கிற, உனக்கு எதுக்கு போராட்டம்? இல்லைங்களா? இதுதான் அவங்க திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதை கலைச்சி விடுறதுக்கு எல்லா பாடும் போடுவாங்க. என்னென்ன பண்ணி அதை நிப்பாட்ட முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்கள மீறி அந்த போராட்டம் ஜெயிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் தான் இதை செய்தோம், நாங்கள் மட்டும் அன்னைக்கு வந்து அங்க தலையை வச்சு படுக்கலன்னா சூரியன் உதிச்சிருக்காது. அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்குறப்ப என்ன கருத்தை சொன்னாங்கன்றதை பத்தி பேசவே மாட்டாங்க. நான் வந்து முதல் நாள் ஒருத்தன் போராட்டத்துக்கு போறான், நான் மாலை போட்டு நீ வழி அனுப்பி வச்சியா? முதல் நாள் போராட்டம் நடக்கிறப்ப உன்னுடைய அமைப்பு பேர்ல அங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமா யாராவது கலந்துக்கிட்டாங்களா? முதல் நாள் போராட்டம் நடக்கிறப்ப நீ வந்துட்டு சட்டப்பூர்வமா ஏதாவது நிதி கொடுத்தியா? அந்த போராட்டத்தில் முதல் போராளி வந்து இறந்து போறப்ப அவனுக்கு மாலை மரியாதை பண்றதுக்கு உனக்கு வந்துட்டு தைரியம் இருந்துச்சா? அப்ப நீ அந்த போராட்டத்தை நடத்தணும்னு எப்படா நம்புறதுன்னு நம்ம கேட்கல, கேட்கிற வரலாற்று அறிவு நமக்கு இல்லைல்ல. இதுதான் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க எங்க போய் அந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னீங்கன்னாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு வரலாற்று சான்று கேட்பாரு. பல்வேறு சமூகங்கள்ல நீங்க வரலாற்று சான்று கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பக்கத்துல கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த உலகத்தின் 3வது பழமையான மொழி கன்னடம் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வரலாற்று சான்று வேணாலும் சொல்லுங்க. இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, 8 ரூபா அவ்வளவுதான். என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏன்னா ஒருவேளை அதை வந்துட்டு அவன் உள்வாங்கிட்டு புரிஞ்சுட்டு நான் தப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த மாநிலத்தை நாளைக்கு அவன் ஆள மாட்டான்னு அவனுக்கு தெரியும். நமக்கு அந்த அறிவு கிடையாது. வந்து அவன் ஏன் அந்த கருத்தை சொல்றான், ஏன் நம்ம கிட்டக்க மட்டும் சொல்றான், இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கோமா? இன்னும் சொல்ல போனா உலகத்துல வந்துட்டு நிறைய இனங்கள் வந்து பிரிவினைவாத இனங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய இன மக்களுக்கு அந்த பேர் இருக்கு, பிரிவினைவாதிகள்ட்டு. அதுல குறிப்பா தமிழர்களுக்கும் அந்த பேர் இருக்கு. நம்ம ஏதாவது பேசணும்னாலே ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு கேள்விக்கு பதில் இல்லாட்டி பிரிவினைவாதிகள் வாங்கி பிரிவினைவாதிகள்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுதி இல்லாத ஒரு இனம் நம்ம இனம். மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கிறப்ப முதல் ஆளா பிரிச்சுட்டு போனது ஆந்திரா. அப்புறம் வந்து கர்நாடகா பிரிச்சாங்க, கேரளா பிரிச்சாங்க, எல்லாம் பிரிச்சாங்க. எல்லாரும் பிரிச்சது போக மிச்சம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தாங்க தமிழ்நாடு. நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு மாநிலம் வேணும்னு பிரிக்கவே இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு நிலம் வேணுங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட நமக்கு இல்லாம போச்சு இல்ல. அதற்கு காரணம் நம்முடைய வரலாற்று அறிவின்மை. வரலாறு மிகச்சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க, மிக மோசமான ஆசான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஆசான் வந்து பாடம் நடத்துறப்ப என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல பாடம்லாம் நடத்தி முடிச்சுட்டு தேர்வு வைப்பார். வரலாறு முதலில் உங்களுக்கு தேர்வு வைக்கும், தோக்கடிக்கும், அப்புறம் தான் பாடம் கற்றுக் கொடுக்கும். நமக்கு வைக்கப்பட்ட தேர்வில் நம்ம தோக்கடிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம பாடத்தை படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இல்லைங்களா? இப்பயும் நம்ம அந்த பாடத்தை படிக்கலை அப்படின்னா இது நமக்கு கடைசி வாய்ப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மலாம் படிக்கிறோம்ல, டைனோசர்னு ஒரு மிருகம் இருந்துச்சு, முட்டையெல்லாம் போடும், உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு, ஏறத்தாழ 5 கோடி ஆண்டுகளுக்கு வந்து உலகத்தை ஆட்சி செஞ்ச உயிரினம், அறிவு கெட்டத்தனமா அழிஞ்சு போச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளை பற்றி அவனாவது படிப்பான். தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருந்துச்சு, தமிழர்கள் சில கூமுட்டைகள் இருந்தாங்க, யார் வந்தாலும் அவங்களால நம்பிப்பாங்க, எல்லாருக்குமே ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரியான அரிய உயிரினத்தை பற்றி ஆய்வு செய்யறது நீ ஒரு ஸ்பெசிமன் கூட கிடைக்கலன்னு நான் வருத்தப்படுறேன். உண்மையிலே அப்படிதான் எழுதுவாங்க. இப்போ இந்த வெளிநாட்டெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, டூடுன்னு ஒரு பறவை காமிப்பாங்க, உலகத்திலேயே முட்டாளான பறவை அப்படின்ட்டு. அந்த மாதிரி உலகத்திலேயே முட்டாளான இனம்னு நம்ம இனத்தை காமிக்கலாம். இனம் பத்தி ஒரு புரிதல் இல்லை. நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம் வந்துட்டு எல்லாரு கூடவும் இணக்கமாக இருக்க நாம் ஆசைப்படுறோம், அவங்க ஆசைப்படணும்ல. அவங்க இணக்கமாக இருக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம வந்து இணக்கமாக இருக்க முடியும். அதன புரிதல் நமக்கு கிடையாது. அவங்க என்னன்னா எந்த மாநிலத்துக்கு வந்தாலும் அது அவங்க மாநிலம்ன்றாங்க. தமிழ்ல பெயர் பலகையை பார்த்தா தூக்குன்றாங்க. நம்ம ஒரு புத்தாண்டு கொண்டாடினா நீ அந்த நாள் புத்தாண்டு கொண்டாடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க புத்தாண்டு கொண்டாடுறாங்க. நடக்குது இல்லைங்களா? மாநில நாள் அவங்களுக்கு பழசா, நமக்கு புதுசா. இப்போ இவங்க கூட நம்ம இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அது எப்படி நடக்கும்? இதான் அங்க இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப அவங்களுடைய புரிந்துணர்வு என்னங்கிறது ஒரு சிக்கல். நமக்கு வந்துட்டு நிறைய மரபு சார்ந்த விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு டாவின்சி அப்புறம் டார்வின் விளக்கியிருக்காரு. நம்ம டார்வினுடைய கோட்பாடுகள் பார்த்துருக்கோம்.
டார்வினால வந்து முழுமையாக விளக்க முடியாத சில கோட்பாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு காக்காவோட கூடு, அதுல வந்துட்டு ஒரு 4 முட்டை இருக்கு. ஒரு குயில் வந்து முட்டை போடுது. இப்போ அந்த காக்கா கூட்டுல எத்தனை குஞ்சுகள் பொரிக்கும்? 1. இயற்கையா என்ன நடக்கும்னா, குயில் குஞ்சு முதல்ல பொரியும். பொரிஞ்ச உடனே அது என்ன யோசிக்குன்னா, அந்த காக்கா கொண்டு வர சாப்பாடு நமக்கே பத்தாது. ஏன்னா அந்த காக்கை குஞ்சு விட குயில் குஞ்சு அதிகமா சாப்பிடும். இந்த சாப்பாடு நமக்கு வந்து பத்தாதுன்னு தோணும். கண்ணே திறக்கல, பிறந்த குஞ்சு என்ன பண்ணும்னா மிச்சம் இருக்கிற 4 முட்டையும் கீழே தள்ளிவிடும். நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கோம்ல, காக்கா வந்துட்டு குயில் கூக்குன்னு கத்தணும்னு கொத்துதுன்ட்டு. அந்த குயில் என்ன பண்ணுச்சு நமக்கு தெரியாது இல்ல, அந்த 4 முட்டையும் கீழே போட்டு உடைக்கும். இந்த குயிலுக்கு எப்படி அது இன்னொருத்தவங்க கூட்டுல இருக்கிறோம், நாம முதல்ல திறந்தோம்னா அதை கீழே தள்ளி விடணும், அதை ஏமாத்தணும்னு தெரியுதுன்னு தெரியலன்றாரு. நம்ம வந்து தமிழ்நாடுன்றதை கலைச்சிட்டு தமிழ் கூடுன்னு பேர் வச்சிடலாம், பொருத்தமா இருக்கும் நமக்கு. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆனா இது தொடர்பான எந்த ஒரு அச்சமும் இல்லாம, வாங்க உள்ள யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு கணினி பூங்குன்றனார் சொல்லிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நான் உதாரணம் கேட்கிறேன், யாதும் ஊரே அப்படின்னா ஏன் ஊரு எல்லாருக்கும் ஊருன்னு அர்த்தமா, இல்ல எல்லாரோட ஊரு ஏன் ஊருன்னு அர்த்தமா? யாராவது சொல்லுங்களேன். யாதும் ஊரேனா நம்ம வெளியூருக்கு போறப்போ எல்லாரும் ஊரும் நம்ம ஊரு மாதிரி. யாதும் ஊரே, அங்க இருக்கிற மக்கள் யாவரும் கேளீர். நீங்க வெளியூருக்கு போறப்ப அங்க இருக்கிற மக்களை வந்துட்டு அந்த ஊரை உங்க ஊரா பாருங்க, அங்க இருக்க மக்களை உங்க உரையினரா பாருங்கன்ட்டு கணியன் பூங்குன்றனார் எழுதுனா, இவனுங்க என்ன உரை எழுதுறானுங்க, இது எல்லாருக்கும் ஊரு திறந்து விடு. உங்களுக்கு எல்லாம் தமிழ் கொஞ்சமா தெரியுதா? ஏதோ ஒரு இயக்க தமிழை வளர்த்தது நான் இப்படிதான் வளர்த்துருக்கானுங்க. பள்ளத்துக்கு இந்த பணங்கள் எங்க வளரும்ல, அந்த மாதிரி குழியை நோக்கி வேகமாக வளர்ந்திருக்கிறோம் நாம. இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்முடைய மொழியில என்ன சொல்லியிருக்குன்றதே புரிஞ்சிக்க முடியாத ஒரு இனமாக நம்ம உருவாகிட்டு இருக்கோம். இப்போ வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை பத்தி நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா மற்ற இனங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பண்பு இருக்கிற மாதிரி நாம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏமாற்றப்படக்கூடிய இனமாக இருக்கிறோம். அதான் உண்மை. அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும், உடனே எல்லாம் புரியாது. ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு 50 வயசு, அவருக்கு ஒரு 50 வயசு. ஏன் அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன திட்டான்றாரு அவரு. அவர் சொல்றாரு, நான் அவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சுங்க, என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்றப்போ. இல்ல இவன் இப்ப திட்டல, எனக்கு 10 வயசு இருக்கிறப்ப என்ன திட்டினா அப்படின்ற. 10 வயசுல இருக்கப்போ திட்டுறப்ப ஏன் அப்படி வந்து பாக்குறேன். இல்லைங்க, நான் 10 வயசு இருக்கிறப்போ என்னுடைய கல்யாணத்துக்கு என்னோட வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்தாரு. இந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா, என்னை அழகிய தேவாங்கன்னு போட்டிருந்தாரு. சரி, அது 10 வயசுல போட்டாரு, இப்ப ஏன் அடிக்கிறேன்? இல்லைங்க, இப்பதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது மாதிரி இவங்க வந்து நம்மள ஏதோ எழுதிட்டாங்க, அதெல்லாம் பெருமையா எழுதுறாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். தமிழர்கள் ரொம்ப நல்லவர்கள், தமிழர்கள் தமிழ்நாட்டை திறந்து விடுவார்கள், தமிழர்கள் வந்து அனைவரையும் சகோதரர்களாக பாவிப்பார்கள். இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்மள புகழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு, இந்த வச்சு செய்யடாம இல்ல, அந்த புரிதலாவது நமக்கு வேணும். ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவர்கள் இல்லீங்களா? இதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு பட்டம் கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் நாடுகள்ல, பேரறிஞர் பெருந்தலைவர் எல்லாம் கொடுத்துப்பாங்க. அதெல்லாம் சிக்கல் கிடையாது. அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தலைவர் இல்லாட்டி அவர் கொடுக்கலாம், புதுசா பட்டம் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா பட்டம் கொடுப்பாங்க? நம்ம ஊர்ல எல்லா பெரிய அவர்களையும் நம்ம பெரியார் என்று பொதுவா கூப்பிடுவோம். நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா பட்டம் கொடுப்பாங்க? நம்ம ஊர்ல எல்லா பெரிய அவர்களையும் நம்ம பெரியார் என்று பொதுவா கூப்பிடுவோம். அதுல ஒருத்தவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு விழா மேடையில் என்ன சொன்னாங்கன்னா, இவர் மட்டும்தான் இனிமே பெரியார், இனிமே யாரையும் நம்ம பெரியார்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அம்மான்னு வந்தாங்க. அப்ப நம்மளாம் அம்மான்னு கூப்பிடலாமா வேணாமா? ஒரு சொல்ல அவங்க பட்டா போட்டுக்கிறாங்களாம். இதெல்லாம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? உலகத்துல எந்த பைத்தியக்காரனாவது இதெல்லாம் நம்புவானா? நம்ம நம்பணும் இல்லைங்களா? அதற்கு காரணம் வந்துட்டு நம்முடைய உளவியல். அதுதான் யாராவது ஒரு விஷயம் சொல்றப்போ இல்ல, இப்ப கூட நான் சொல்றேன், நான் வந்துட்டு இப்போ வெளிநாடுகள்ல புலம்பெயர்ந்து அந்நியர் ஆட்சியில வாழக்கூடிய சில மக்களை நான் சந்திக்கிறேன். அந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த மொழி மேல இருக்க விசுவாசத்தை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன்.
இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் தான் கல்வி கொடுத்தாருன்னு ஆங்கிலேயர்களே சொன்னது கிடையாது. எந்த நூல்ல எவன் எழுதியிருக்கான்? இந்தியா காட்டு மிராண்டியா இருந்துச்சு, நாங்க உள்ள வந்தோம், நான் தான் பாட சொன்னேன்னு எவனா சொல்லியிருக்கானா இல்லையா? இல்ல. ஆங்கிலேயர்களுடைய பெருமையெல்லாம் அவங்க சொல்றாங்க, ஆங்கிலம் தான் மிக முக்கியமானது. அந்த நாய்க்கு ஆங்கிலம் தெரியல, பெருமையாதான் நீ போய் படுறான். முதல்ல படிச்சுட்டு வந்து அது நல்ல மொழின்னு எனக்கு சொல்லு. இவனுக்கே தெரியல. ஆனா என்னன்னா ஒரு கட்டமைப்பு என்னன்னா வந்துட்டு இவங்களை கீழே மட்டம் தட்டணும் இல்லைங்களா? இப்போ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க, போறப்போ அவங்க அம்மா வந்துட்டு நல்ல புடவை கட்டியிருக்கிறாங்க, இவங்க அம்மா அப்படி கட்டலைன்றப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அம்மா நல்லாவே புடவை கட்டல. அப்படியா? ஏன் சொல்ற? நேற்று ஐஸ்வர்யா ராய் ஒரு புடவை கட்டியிருந்தாங்க, இந்த புடவை நல்லா இல்லை. அந்த மாதிரிதான் இவங்க. தமிழ் மொழி இருக்கே, ஹீப்ரு மொழி இருக்கே, கிரேக்கம் இருக்கே, உன் தாய்மொழியை சொல்ற, அதை விட தமிழ் மொழி நல்லா தானே இருக்கு. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான். நீ ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, மோடி அவர்கள் 2 இடத்துல அதை பேசியிருக்க. நீ வந்து மற்றெல்லாம் வட எவ்வளவு வேணாலும் சுட்டுக்கட்டும், சரிங்களா? அதிகாரப்பூர்வமாக தொல்லியல் சான்றுகளின்படி மிக பழமையான மொழி தமிழ் மொழின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த மொழியை கொச்சைப்படுத்தக்கூடிய தகுதி எந்த நாய்க்கு எப்படி வந்துச்சு? அப்படி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க, வயிற்றுச்சல்ல பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நமக்கு அறிவு இருக்கா? நான் வந்துட்டு பார்த்தேன், நாங்கள் ஒரு எங்கள் நண்பர் ஒருத்தவர் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாரு. நான் அப்போ சின்ன ஒரு கல்லூரிக்கு 1ஆம் ஆண்டு போகிற பையன். வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அவங்க பொண்ணுக்கு 2 மிட்டாய் கொடுத்தாரு. அந்த பொண்ணு வெளில போயிட்டு ஒரே ஒரு மிட்டாயோட வந்துச்சு. இன்னொரு மிட்டாய் எங்கம்மான்றப்ப சொல்லிச்சு, நான் ரோட்டுக்கு விளையாட போனேன், அங்கே இருக்கிற இன்னொரு குழந்தை என்கிட்ட விளையாட வந்துட்டு எங்கள் அப்பா மட்டும் ஃபாரின் போயிட்டு வந்து 2 சாக்லேட் கொடுத்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னிச்சு. நான் கொடுத்துட்டேன். அவங்க அப்பா வந்து இன்னொரு நாள் வெளில போயிட்டு 2 பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? இதான் உளவியல். இப்போ வந்து மாற்றினத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் வந்து உறவினர்கள், ஓன் தாத்தா ஏன் தாத்தா மாதிரி, ஏன் தாத்தா ஓன் தாத்தா மாதிரி, அதனால நான் ஓன் தாத்தாவை நான் திட்டுறேன். மொத்த பேரும் உட்காந்து தமிழர் வரலாறு எழுதிருக்கிறானுங்க. மொத்த பேரும் இவங்க வேலையே என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்துட்டு நான் சங்க காலத்தை பத்தி எழுதுறேன், பிற்காலத்தை பத்தி எழுதுறேன், பல்லவரை பத்தி எழுதுறேன், சோழரை பத்தி எழுதுறேன். என்ன தலைப்பு வைப்பாங்க? பல்லவர் காலத்தில் பெண்ணடிமைத்தனம், சோழர்கள் காலத்தில் வறட்சி எழுதுறாங்கல்ல. பக்கத்துல விஜயநகர்னு ஒரு ஸ்டேட், ஒரு பழைய இது இருக்கு, ஆந்திரா கர்நாடகாலாம் சேர்ந்து விஜயநகர்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதை பத்தி ஏதாவது ஒண்ணு எழுதலாம்ல. ஆங்கிலேயர் குறிப்பெல்லாம் இருக்கு. 3 போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு காரி தூப்பி கழுவி ஊத்தின குறிப்பெல்லாம் இருக்கு. ஃபர்கட்டன் கிங்டம்னு ஒரு புக்கு 1900லேயே வந்துருச்சு. நானும் ரொம்ப நாளா கேட்கிறேன், மொழி அறிவு மிக்கவர்கள் எவ்வளவோ மொழிகள்லாம் மொழிபெயர்க்கிறாங்கல்ல, உங்க வரலாறு முதல்ல தமிழுக்கு மொழிபெயர்ங்கடா. நீங்க பண்ண மாட்டானுங்க. அப்ப உங்களுக்கு முழு நேர வேலை என்னன்னா, தமிழர்கள் வரலாறு பெறாண்டிக்கிட்டே இருக்குது. எத்தனை தலைமுறையா அதை வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு தமிழுக்காக நிறைய பண்ணிருக்காங்க, தமிழுக்காக நிறைய பண்ணா, தமிழ் என்ன நல்லா பண்ணிருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட, அதாவது என்ன ஆய்வு பண்ணாங்க, என்ன தலைப்புல ஆய்வு பண்ணாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான், ஒரு தெலுங்கர். அவர் வந்து தஞ்சாவூர்ல வந்து கல்வெட்டுகள் கிடைக்கிறப்போ தீண்டாச்சேரின்னு வருது. அதுக்கு தீண்டத்தகாத மக்கள்கள் வாழ்ந்த இடம்னு எழுதிட்டாரு. தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய கல்வெட்டு அகராய் வரைக்கும் எழுதுது. இதுலயும் தமிழ் இலக்கணம் தான். இப்போ வந்துட்டு இப்ப நான் இருக்கிறேன், ஆனந்த் இருக்கிறாரு, சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து ஆனந்த தொடுறேன், தொடலன்னு இருக்கு. ஆனந்த் என்ன தொடறாரு, தொடலன்னு இருக்கு. அப்போ என்ன வந்து ஆனந்த் தொடலன்னா என் பேர் என்ன? தீண்டத்தகாதவர்னு பேர் இல்லைங்களா? தீண்டத்தகாதவர் இல்ல தீண்டப்படாதவர்னு பேர், சரிங்களா? நான் வந்து ஆனந்த தொட மாட்டேன்னா அப்ப என் பேர் என்ன? தீண்டாருன்னு பேர். தீண்டாதவர்னா நான் தொடல இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தீண்டத்தகாதவர்ங்கிறத தீண்டாருன்னு மாத்தி படிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? தீண்டா சரினா தீண்ட மாட்டாங்க அவங்க சரின்னு அர்த்தம். அதான தமிழ்ல பொருள். நமக்கெல்லாம் இலக்கணம் தெரியும்ல. என்னன்னா, அப்ப இருந்த மருத்துவர்கள்ல 2 வகை இருக்கு. ஒருத்தவங்க நாடி பிடிச்சு பாக்குறவங்க, இன்னொருத்தவங்க வந்து நாடி பிடிக்காம மருத்துவம் பண்றவங்க. நாடி தான் முக்கியம் மருத்துவத்துல. எதுக்குற நாடி பிடிக்காம மருத்துவம் பாக்குறாங்கன்னா, தொற்று நோய்கள் இருக்கும். குஷ்டு நோய் இருக்குது, நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ லெப்ரசி இருக்குது, ஒருத்தவருக்கு போய் தொட்டு நீங்க நாடி பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டு தொடாமலே அவங்க கிட்ட அந்த அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டு வைத்தியம் பார்ப்போம்.
தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 சாதிகள்ல வந்து தீண்டுவார் தீண்டார்னு பிரிவு இருக்கு. இப்பயும் இருக்கு, நீங்க கெஜெட்ல பார்க்கலாம். தீண்டுவார்ன்ற பிரிவு ரொம்ப நல்லா இருக்குது. தீண்டுவார்னா நாடி பிடிச்சி மருத்துவம் பாக்குறவங்க. இப்போ நாடி பிடிக்காம மருத்துவம் பாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க மருத்துவர்கள். ஆனா அந்த மருத்துவர்களுக்கு வந்துட்டு நாடி பிடிக்காம இருந்தாலும் அந்த தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். கொரோனா வந்துச்சு, டாக்டர்லாம் கடவுள்னு சொன்னோமா? சொன்னோம்ல. அதே கடவுள் உங்க வீட்டுக்கு அந்த லேப் கோட்டோட வராரு, வாங்க உட்காருங்க கடவுளை காபி சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா யாராவது ஒருத்தவங்க? ஏன் சொல்றது இல்ல? அவர் மூலமாக உங்களுக்கு கொரோனா பரவும். அப்போ இந்த தொற்று நோய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க யாராவது வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லைங்க, வேணாம், இப்போது இடத்துக்கெல்லாம் வருவாதீங்க. அப்போ சோழர் காலகட்டத்துல ஒரு ஏரியை வந்துட்டு தூர்வாடுறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரி பணியில தூர்வாரக்கூடிய இந்த பணியில தீண்டார்ச்சேரியில இருக்கிறவங்க பங்கேற்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பணியில பறைச்சேரியில இருக்கிறவங்க பங்கேற்று இருக்காங்க. இந்த திருட்டு பசங்க வந்துட்டு அவங்க யாரு, அவங்க ஏன் வந்து வராம இருந்தாங்கன்றதெல்லாம் மறைச்சிட்டு சோழர் காலத்தில் தீண்டாமை இருந்தது, அங்கு அந்த மக்கள் வசித்த இடம் தீண்டாச்சேரின்னு அழைக்கப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. சரி, தீண்டாச்சேரியில எந்த ஜாதியை சேர்ந்தவன் எழுதுனா சொல்லு? சரின்னு ஒண்ணு சொல்லிட்டல, அங்க மக்கள் இருந்தாங்கல்ல, எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் சோழர் காலத்தில் தாழ்த்தப்பட்டாங்கன்னு சொல்றான்னா இன்னைக்கு வரைக்கும் அவனு சொல்ல மாட்டேன்றான். இதை ஒரு ஆதாரமா வச்சுட்டு சோழர் காலத்தில் தீண்டாமை இருந்தது தெரியுமா, சோழர் காலத்துல அது இருந்தது தெரியுமா, ஆந்திராவில் எழுதிட்டு இருக்கான் ஒருத்தன். அனிருத் கெனிச்சிட்டின்னு ஒருத்தன், நீங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோ எல்லாம் வரைக்கும் போட்டு வச்சிருக்கான். ஆந்திராவில் உட்காந்து எழுதிட்டு இருக்கான் சோழர் காலத்துல எப்படி இருந்துச்சுட்டு. நீ ஆந்திராவில் இருக்கடா, சோழர் காலம் எப்படி இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு? விஜயநகர் பத்தி எழுத முடியாது. இதான் அவங்களுடைய சிக்கல், புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிப்பட்ட உளவியல் சிக்கலில் இருக்கக்கூடிய முழு நேரமும் தமிழனை எப்படி மட்டம் தட்டணும்னு யோசிக்கக்கூடிய, தமிழர் விரோத கருத்துக்களே பரப்பக்கூடிய ஒரு இனத்தை அடையாளம் காணக்கூடிய அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் நமக்கு வரலாற்று அறிவு இல்லை, வரலாற்று புரிதல் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு இனத்துக்கு நல்லவனாக மாற முடியுமா? அந்த இனத்தை சேர்ந்தவனாக மாற முடியாது. வின்சன் சர்ச்சில் ஒரு பெரிய ஆங்கில மேதை. அந்த வின்சன் சர்ச்சிலுக்கு அவர் பேசுற பேச்சுல என்னென்ன பிழை இருக்குன்னு சுட்டி காட்டினவர் சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரிங்கிற ஒருத்தவர். அதனால சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரி ஆங்கிலேயர் ஆயிடுவாரா? அறிவு வேணாமா? முத்தமிழ், 4 தமிழ், 5 தமிழ், 65 தமிழ் படிச்சா கூட தமிழை இல்லைன்னா தமிழை இல்லதாண்டா. அதான் என்ன சொல்லி வரையறை. அது வந்து அவரு அவ்வளவு படிச்சிருக்கிறாருங்க, இவ்வளவு படிச்சிருக்கிறாருங்க. படிப்புக்கும் இனத்துக்கும் என்னங்க தொடர்பு? அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து மொழியியல் அறிஞர்கள் இருப்பாங்க. பன்மொழி புலவர் அப்பாத்துரைன்னு ஒருத்தர் 10 மொழி தெரியுமா, அவருக்கு 10 இனம் கொடுத்துடலாமா? என்ன இதெல்லாம் அநியாயம். அப்போ நமக்கு வந்துட்டு அந்த புரிதல் இல்லை. இனம்னா என்ன, மொழின்னா என்ன, வரலாறுனா என்ன, அந்த புரிதல் கிடையாது. எவனாவது ஒருத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு நான் உங்களுடைய இனத்தை பத்தி பேச போறேன்ட்டு எவனா பேசிட்டு இருந்தான்னா, ஏதோ ஒரு ஆய்வு, இந்த சின்ன கவுண்டர் படத்துல வந்து ஒரு நகைச்சுவை காட்சி வரும். போய் பாத்தீங்கன்னா ஒருத்தன் கோமனம் கட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்க வந்துட்டு செந்தில் என்ன பண்ணுவாருன்னா வேட்டியை வச்சு படுத்திருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு எல்லாம் ஒரு விழுந்துட்டாருங்க. நான் உன் வேட்டி எங்க போச்சுன்னா, நான் கொடுத்தேங்க. எது கொடுத்த? ஆய்வு பண்றேன்னு கேட்டாருங்க, வேட்டியை கொடுத்தேங்க. தமிழன் கிட்டே அப்படிதான் ஆய்வு பண்றோம்னு சொன்னா அவுத்து கொடுத்துருவாங்க, என்ன வச்சுக்கங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா? அப்போ இந்த புரிதல் நமக்கு இல்லை. முதல்ல என்னை பத்தி நீ எப்படி என்னுடைய கன்சென்ட் இல்லாம ஆய்வு பண்ணுவ? இவ்வளவு வரலாற்று ஆய்வுகளை பத்தி பேசணும் இல்லைங்களா? இந்த எந்த ஆய்வுமே வந்து தமிழர்கள் ஆய்வு செய்யணும்னு ஆரம்பிக்கப்படல. ஏதாவது ஒரு வரலாற்று ஆய்வுக்கு வந்து ஃபண்டு கிடைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல தமிழர்களை கடந்து போவாங்க. அப்படி நடந்த வரலாற்று ஆய்வுகள் தான் இங்க, இல்லைங்களா? தமிழர்களுக்கு ஆய்வு செய்யணும், தமிழர்களை பத்தி ஆய்வு செய்யணும்னு நிதி ஒதுக்கி எந்த ஆய்வும் இங்க நடக்கல. அப்படி நடக்கிறதுக்கு யாரும் விரும்பவும் இல்லை. போகிற போக்கில் நமக்கு கிடைத்த வரலாற்று செய்திகளை நம்ம நிறுவுவதற்கு பெரிய சாதகமா இருக்கு. 7500க்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் இருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். இந்த உலகத்தின் மிக பழமையான மொழியை இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறுவை சிகிச்சை கருவிகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்த இனம் தமிழினம். நமக்கு வந்து தொல்லியல் ரீதியா நான் பேசுறேன், கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தோம், அது சொல்லி கொடுத்தோம், இது சொல்லி கொடுத்தோம், எவன் எவனோ சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை வந்துட்டு இப்ப எல்லா நாட்டிலையும் வந்துட்டு இதே இதெல்லாம் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? சனி ஞாயிறு திங்கள்ங்கிறது. இங்க சாட்டர்டே தானே, இங்க சனிக்கிழமை தானே, சாட்டர்டே தானே, ரெண்டும் ஒரே கோள் தானே. எல்லா நாடுகள்லையும் 7 நாள் தான் வாரத்துக்கு, கவனிச்சிருக்கீங்கல்ல, இல்லைங்களா? முதல் நாள் என்ன வாரத்துக்கு? ஞாயிற்றுக்கிழமை. இது எங்கேயாவது மாறுதா? பைபிள்லயும் முதல் நாள் தான், உலகம் முழுக்க முதல் நாள். சனிக்கிழமை கடைசி நாள். இந்த நாளுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு எந்த மொழியிலேயாவது சொல்லியிருக்கானா? எந்த மொழியிலேயாவது கணக்கு இருக்கா? கிடையாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய கைபேசி எடுத்து அப்புறமா எடுத்து பாருங்க.
நமக்கு வந்துட்டு ஓரைன்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 7 ஓரை இருக்கும். ஒவ்வொரு நாள்லையும் ஓரைன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பூமி மேல ஒவ்வொரு கிரகத்தினுடைய இதுவும் ஆதிக்கமும் 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும். அப்புறம் அடுத்த கோளோட ஆதிக்கம் வரும், அடுத்ததோட ஆதிக்கம் வரும். இப்படின்னு வந்து 7 கோளுக்கு ஆதிக்கம் பிரிக்கிறாங்க. அதை பிரித்து அவங்க ஆர்டரா எழுதுறாங்க. எழுதுறப்போ அதுல வந்துட்டு முதல்ல வரக்கூடியது ஞாயிறு. தமிழரோட காலக்கணக்கு முழுக்க முழுக்க சூரியனை தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும். யுகம்னா என்ன சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம், மாசம்னா என்ன சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம், கிழமைன்னா என்ன சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு அத்தராத்திரி 12 மணிக்கு நாள் பிறக்குது, தமிழர்களுக்கு காலைல 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறப்பதான் நாள் பிறக்குது. சூரியனை வச்சுதான் நம்ம காலக்கணிப்பு பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு முதல் ஓரை வந்துட்டு ஞாயிறுங்கிற ஓரையில நமக்கு ஆரம்பிச்சு 7 ஓரை 7 ஓரை 7 ஓரைன்னு வந்து 21 ஓரை. அது கூட 3 ஓரை சேர்த்துட்டீங்கன்னா 4வது ஓரை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கும். தமிழ் மரபுல 4வது ஓரை சந்திரை. இந்த கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு திங்கக்கிழமை, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முதல் ஓரை வந்து புதன்கிழமையா இருக்கும். காலண்டர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளினுடைய முதல் ஓரையின் பெயர் தான் அந்த நாளினுடைய கிழமையினுடைய பெயராக இருக்கு. அதற்கான கணிதம் இன்னைக்கு வரைக்கும் தமிழன் கிட்ட தான் இருக்கு. நமக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னா காலண்டர் கிழிக்கிற ஒவ்வொருத்தவட்டையும் டே இது என்னோட முறை, உனக்கு நான் காலண்டர் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய தமிழினம் நீ தான் எனக்கு கல்வி கொடுத்தன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் வரலாற்று அறிவின்மை. நமக்கு எல்லா பெருமைகளும் இருக்குது, நமக்கு வரலாறு இருக்குது, நமக்கு சொந்த நிலம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நிறுவுவதற்கான பத்திரம் தான் நம்ம கிட்டக்க இல்லை. அந்த பத்திரத்தை யாரும் எழுதிவிடக்கூடாது, இப்படி ஒரு பத்திரத்தை தயாரிக்க முடியும் என்று நமக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று சில புறம்போக்குகள் ஆசைப்பட்டார்கள். அது இத்தனை காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது இனியும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் அது உங்களுடைய ஆசையாகவும் மாறி இருப்பதுல எனக்கு மகிழ்ச்சி. நன்றி.